வணக்கம். உலக சமுதாய மக்களே, இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாலியல் வன்கொடுமைகள் இந்த 4 வருஷமாக ஜாஸ்தியாக இருக்குது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஒன்று, திமுக அரசாங்கம் சரியில்லை என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அது முக்கியமான காரணம் கிடையாது. அடிப்படையிலே உலக சமுதாய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்வி அறிவு என்பது ஒரு விஷயம் இருக்குது. வட மாநிலங்களிலே மும்பை, மகாராஷ்டிரா, சுரமே, பூனா இந்த மாதிரியெல்லாம் கல்வி கிடையாது. தமிழ்நாட்டை விட படித்தவங்க நிறையா கிடையாது. அது வேறு விஷயம். அவ்வளோலாம் வடநாட்டிலேருந்து வேலை பார்க்கலான்னு என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் ஒரு 5வது 6வது படிச்சிருந்தா பெரிய விஷயம். பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. பாசமாக முதல்ல வளர்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு வேலைக்கு அனுப்புவாங்க. தமிழ்நாட்டில் என்ன செய்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் சத்தியமாக புரிந்து கொள்ள வேண்டும். 3 வயசு 2.25 வயசு ஒரு குழந்தைக்கு ஆனவுடனே எல்கேஜி யூகேஜி கதற அழுமும் பிள்ளைங்கள்லாம். 2-3 வயசுக்குள்ள குழந்தைக்கு என்ன தெரியும்? ஞானசம்பந்தர் 3 வயசு குழந்தையில அறிஞானம் பெற்றவர். அந்த கால வரலாறா இது? 3 வயசு ஆகிறதுக்குள்ளே பள்ளிக்கூடத்தில் சேர்த்து ஏன் அடுத்த ஒன்று பிள்ளைங்க 3 வயசில் படிக்க வச்சுட்டாங்க. எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். உங்கள் பிள்ளைங்க என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். பெற்றோர்களே தப்பான கணக்கு. காலக்கூறுகளிலே 2000 கிபி 2000 கிபி 3000 நான் பேசிக்கிட்டு இருக்கோமே. காலக்கூறுகளிலே மனிதன் வாழும் காலம் எவ்வளவு? ஒரு 100 ஆண்டு காலம் வச்சுருக்கோம். ஒரு சிறு புள்ளி கூட கிடையாது. கிபி 2000க்கு முன், கிபி 2000க்கு பின் எல்லாம் வகுக்கிறோமே. காலக்கூறுகளில் ஒரு புள்ளி கூட கிடையாது. ஒரு மனிதன் சராசரி வாழும்போது பெற்ற பிள்ளைகள், தாய் குழந்தைகள், பெற்றோர்கள், இந்த பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அப்பா அம்மான்னு பேச தெரிகிற வயசு 3 வயசு ஆகும். 2 to 3 வயசுக்குள்ளே அம்மா அப்பான்னு புரிஞ்சிக்கக்கூடிய. அதுக்குள்ளே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு. வேணும், பஸ் வருது, அனுப்பு, பிள்ளைய ஏற்று. அது அம்மா அப்பா அப்பான்னு கதறிக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போவோம். பெற்றோர்களுடைய பாசத்தை இழக்கிறது பிள்ளைகள். குறைஞ்சது 5 வயசு வரைக்கும். அதுதான் அந்த காலத்தில் 5 வயசுக்கு மேலே ஸ்கூலில் சேர்க்கணும்னு சட்டம் வகுத்தாங்க. 5 வயசுக்குள்ளேயே பாடத்தை கொண்டு பூத்தி அந்த பிள்ளைங்களை படுத்தி பெற்றோர்களின் அரவணைப்பு மாறிவிடுகிறது. பிறகு பெற்றோர்கள் மேல் பாசம் அற்று போய்விடுகிறது. கல்வி செல்வம் என்று வாழும்போது அந்த தவறுகளை நடக்க சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. அடிப்படையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சமுதாய நூல்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படித்து தெரிஞ்சுங்க சார்.